ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்க கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கார்த்திக் ரேவதியை பிரிக்கிறதுக்காக ரேவதியை வெளிநாடு அனுப்ப திட்டம் போட்ட சாமுண்டீஸ்வரி ரேவதியை ஏர்போர்ட் வர கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் ரேவதி மாமாவை பார்த்துட்டு தான் போவேன்னு ஒத்த காலில் அங்கே நிற்காங்க. எங்கள் மாமாலாம் யாரும் வரமாட்டாங்கன்னு சாமுண்டீஸ்வரி அப்போ தான் தன்னோட கோவத்தை காமிக்கிறாங்க. ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது, இது எல்லாமே சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் போட்ட சதி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஏர்போர்ட்டுக்கு கார்த்திக் வந்துடுறாரு. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆனால் சந்திரா பொறுமையாக இருக்கா, நீ பொறுமையாக இருந்தால் தான் அவளை அங்கே வெளிநாடு அனுப்ப முடியும், நீ கோவப்படாத, டென்ஷன் ஆகாதான்னு சொல்கிறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி பார்த்து பேசிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நேராக போய் ரேவதி கார்த்திகை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கையை பிடிச்சலாம் பேசுகிறாங்க. இதை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நேராக போய் ரேவதியை கையை பிடிச்சி வா போவோம் அப்படின்னு இழுக்கிறாங்க. ஆனால் ரேவதி நான் வரலை, பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க. இதிலேருந்து ரேவதிக்கு ஒரு உண்மை தெரிய வருது. கார்த்திக் சொன்னது நம்மளை பிரிக்கிறதுக்காக தான் அவங்க அம்மா இந்த திட்டத்தை போடுதாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு சொன்னது இப்போ தான் தெரிய வருது. அப்போது சாமுண்டீஸ்வரிட்ட நேராகவே கேட்டுருந்தாங்க, என்னை பிரிக்கிறதுக்காக தான் வெளிநாடு அனுப்புறீங்களான்னு சொல்லிட்டு. சாமுண்டீஸ்வரியும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நான் வெளிநாடு போகல, மாமா கூட தான் போவேன்னு நிற்கிறாங்க.